நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான கம்படை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கூட கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் மாவுக்கு 1.25 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருந்தேன் கம்பு மாவை சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். நல்லா மாவு இப்படி ரெடி ஆகிடுச்சு, கட்டி இல்லாமல் வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் வச்சு ஆறுனோன்னே அடை செஞ்சுக்குவோம். ஆறிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் முருங்கை இலை போட்டு பிசைஞ்சு உருண்டையாக எடுத்து அடை தட்டிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. அதை நான் ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி அடை மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதை இந்த தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சிங்க. இதை எடுத்து நம்ம சாப்பிட வச்சுருவோம். சுவையான கம்படை ரெடி ஆகிடுச்சிங்க. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சக்கரை வியாதிக்காரவங்க, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.